Yes, good day. Good morning, students. Fifth chapter நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பணவியல் பொருளாதாரம். அதுல பணவீக்கம்னா என்னன்னு பார்த்தோம். பணவீக்கத்தோட வகைகள் பார்த்தோம். பணவீக்கத்தின் காரணங்கள் பார்த்தோம். பணவீக்கத்தின் விளைவுகள். அதுல விளைவுகள் கூட நான் ஒரு பணவீக்கத்தின் விளைவுகள் பாயிண்ட்ஸ்ல ரெண்டா பிரிஞ்சதுல அதுல முதல் இது நான் சொல்லிட்டேன். மறுபடியும் திருப்பவும் சொல்றேன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன், பணவீக்கத்தின் விளைவுகள். பணவீக்கத்தின் விளைவுகளை ரெண்டா பிரிக்கிறோம். உற்பத்தியின் மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு. எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். When the inflation is very moderate, it acts as an incentive to traders and producers. பணவீக்கம் மிதமா இருக்கும்போது உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு அது ஊக்க காரணியா செயல்படுது. மிதமான விலைவாசி தான் உயர்வு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது லாபத்தினால தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும். ஆனா மேல் சொன்ன இந்த காரணங்கள் கூற்றுகள் உற்பத்தி காரணிகள் முழு வேலை வாய்ப்பை எய்தாத நிலையில் மட்டும் சரியாக இருக்கும். என்ன சொல்றேன் இதுல பாருங்க. This is particularly prior to full employment when resources are not fully utilized. The profit due to rising prices encourages and induces business class to increase their investments in production. இந்த கூற்றுக்கள் உற்பத்தி காரணிகள் முழு வேலை வாய்ப்பை எய்தாத நிலையில் மட்டும்தான் நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து அதை நம்ம இன்னும் அதை டீட்டெயிலா பார்த்தோம்னா, உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பை குறைப்பதன் மூலம் உற்பத்தியின் மீதான விளைவுகளை பார்த்துட்டு இருக்கோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் தான் இப்ப பாக்குறோம். உயர் பணவீக்கம் மிதத்திலிருந்து இப்ப உயர்வானதுக்கு வந்துட்டோம். மிதமானல இருந்து உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் மக்களின் சேமிப்பையும் குறைச்சிடும். பணத்தோட மதிப்பு குறைஞ்சுன்னா அதிகமா பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு. அப்ப அது மக்களோட சேமிப்பையும் குறைச்சிடும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பணவீக்கத்தின் காரணமாக பணத்தின் மதிப்பு குறிப்பிடத்தகுந்த அளவு குறைகிறதுனால ஏற்கனவே நம்ம வெளிநாட்டுல செய்யப்பட்டிருக்க வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி செல்லும். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ரிசல்ட்ஸ் in a serious depreciation of the value of money and it discourages savings on the part of the public. Second point, when the value of money undergoes considerable depreciation, this may even drain out the foreign capital already invested in the country. ரொம்ப உயர் பணவீக்கம் மதிப்பை ரொம்ப குறைக்கிறதுனால வெளிநாட்டு மூலதனங்கள் வந்ததுமே நமக்கு என்ன ஆயிடுது, வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி சென்றது. அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா, இந்த மேற்கண்ட நடவடிக்கையின் காரணமா என்ன ஆகுதுன்னா மூலதன திரட்சி குறையும். இதனால என்ன செய்யறாங்க, புதிய முதலீட்டுல பின்னடைவை ஏற்படுத்தும். யாருமே மூலதனம் பண்ண முன் வரமாட்டாங்க. முதலீட்டுல பின்னடைவை ஏற்படுத்தி நாட்டின் உற்பத்தியின் மீதான பாதகமான விளைவுகளை இது ஏற்படுத்திடும். அப்ப தொழில் முனைவோர் வணிகர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, இடரையேற்றல் பணியினை ஊக்கமிழக்க செய்வதாக இது அமையும். With the reduced capital accumulation, the investment will suffer a serious setback which may have an adverse effect on the volume of production in the country. இதனால பாருங்க, வணிகர்களும் தொழில் முதலீட்டாளர்களும் என்ன ஆகுறாங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகுறாங்க. அது எதனாலனா, this may discourage the entrepreneurs and businessmen from taking business risk. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் என்ன, உற்பத்தியின் மீதான விளைவுல. நாலாவது பாத்தீங்கன்னா பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமா அமையுது. இது தொடர்ந்து உயர் பணவீக்கத்துக்கு வழிவகுக்கிறது. Inflation also leads to hoarding of essential goods both by traders as well as the consumers and thus leading to still higher inflation rate. அடுத்தது உற்பத்தியோட மீதான விளைவுகள்ல கடைசி பாயிண்ட், inflation encourages investment in speculative activities rather than productive purposes. பணவீக்கம் என்ன அது பாருங்க, பொருள் உற்பத்தியை அதிகரிப்பதை விட ஊக வணிக செயல்பாடுகளை அதிகரிக்குது. ஊக வணிகம் என்னன்னா எதிர்காலத்துல, ஊக வணிகம் அப்படின்ற இடத்துல ஊகன்ற இடத்துல எதிர்காலம் ஃபியூச்சர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஊக வணிகம்னா என்னன்னா, இந்த ஊக வணிகம் என்பது லாப நோக்கில் என்ன ஆகுது, பங்குகள் அல்லது பொருட்கள் விலை குறையும் என்று காத்திருந்து அது குறையும் பொழுது வாங்கி விலை அதிகரிக்கும் போது விற்பனை செய்வதாகும். இதனால் நிகர உற்பத்தியோ நிகர வேலை வாய்ப்போ அதிகரிப்பது இல்லை. இதுதான் உற்பத்தியின் மீதான விளைவு. இப்ப
இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா பகிர்வின் மீதான விளைவுகள் பார்க்க போறோம். தேசிய வருவாய் பகிர்வில் உள்ள பல்வேறு தரப்பினரையும் பணவீக்கம் பல்வேறு வகையில பாதிக்குது. பகிர்வின் மீதான விளைவை அவங்க எத்தனை 4 இதை பிரிச்சிருக்காங்க. இதையும் கடன் பெற்றோர், கடன் வழங்கியோர், நிலையான வருவாய் பிரிவினர், தொழில் முனைவோர்கள், முதலீட்டாளர்கள். எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல ஃபர்ஸ்ட் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். டியூரிங் இன்ஃபிளேஷன் டெட்டார்ஸ் ஆர் த கெய்னர்ஸ் வைல் த கிரெடிட்டார்ஸ் ஆர் லாசஸ். அப்படின்னா பணவீக்க காலத்துல பாத்தீங்கன்னா கடன் பெற்றோர் ஆதாயம் அடைகிறாங்க, கடன் வழங்கியோர் இழப்பை சந்திக்கிறாங்க. கடன் வாங்கிய போது பண மதிப்பு உயர்வா இருக்கு, பணவீக்க காலத்துல அதை திருப்பி செலுத்தும் போது பண மதிப்பு குறையுது. அதனால கடன் வாங்கினவங்க ஆதாயம் பண்றாங்க, கடன் கொடுத்தவங்க இழப்பை சந்திக்கிறாங்க. ஏன்னா பண மதிப்பு ஓரளவு இருக்கும்போது அவங்க கொடுக்கறாங்க, மதிப்பா இருக்கும்போது. இப்ப பாத்தீங்கன்னா பணத்தோட பணவீக்க காலத்துல குறைந்த பண மதிப்புல அதை திரும்ப பெறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதான் அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதனாலதான் கெய்னர்ஸ் while the creditors are losses. The reason is that the debtors had borrowed when the purchasing power of money was high and now repay the loans when the purchasing power of money is low due to rising prices. இதான் first point. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா fixed income groups. நிலையான வருவாய் உள்ளவங்க, நிலையான வருவாயுடைய பிரிவினர் பணவீக்கத்தினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிலையான வருவாய் இருக்கிறவங்க விலைவாசி உயர்வினால் ஏற்படும் வாழ்க்கை செலவு உயர்வுடன் நிலையான வருவாய் பொருந்தி செல்வதில்லை. ஒரே மாதிரியான சம்பளம் அல்லது கூலி பெறுறவங்க, ஓய்வூதியம் பெறுறவங்க, வட்டி பெறுவோர், வாடகை பெறுவோர் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதான் பிக்சட் இன்கம் குரூப் ஆர் த worst hit during inflation because their incomes being fixed do not bear any relationship with the rising cost of living. Examples are wage, salary, pension, interest, etc. அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர், உற்பத்தியாளர்கள், வணிகர்கள், இந்த தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் எவ்வகையினா இருந்தா கூட அவங்களுக்கு பணவீக்கம் ஒரு வரமாகும். ஏன்னா பணவீக்கம் அவங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியா இருக்கு. அப்ப அவங்க கிடங்கில் இருக்கும் பொருள் இருப்புகளின் விலை ஏற்றத்தால் அவங்களுக்கு நல்ல எதிர்பாராத லாபம் வரும். திடீர்னு இப்படி விலைவாசி ஏறும்போது அவங்க என்ன செய்யறாங்க, உற்பத்தியாளர்கள் தங்களோட பொருட்களை தொழில் முனைவர்கள் கிடக்குல வச்சிருக்காங்க, இருப்புல வச்சிருக்காங்க. அதை விலை அதிகமானோன்னு விற்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விண்ட்ஃபால் கெயின் கிடைக்கிறதுக்கு வழியாகுது. இதான் என்டர்பிரனர்ஸ் அதிக லாபம் அடைகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இன்ஃபிளேஷன் இஸ் த பூம் to the entrepreneurs, whether they are manufacturers, traders, merchants or businessmen, because it serves as a tonic for business enterprise. அவங்களுக்கு இது ஒரு ஊக்க தொகையா கிடைக்குது. இதுல இருந்து windfall gains அவங்களுக்கு they experience windfall gains as the prices of their inventories suddenly go up. அடுத்து லாஸ்ட் பாருங்க, முதலீட்டாளர்கள், investors. The investors who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. On the contrary, those who invest in shares stand to gain by rich dividends and appreciation in value of shares. கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சவங்களுக்கு நிலையான வட்டி பெறதுனால அவங்க பணவீக்க காலத்துல இழப்பினை சந்திப்பாங்க முதலீட்டாளர்கள். மாறாக பங்கு முதலீட்டாளர்கள் நல்ல லாப ஈவு மற்றும் பங்கு மதிப்பேற்றம் போன்ற ஆதாயங்களை அவங்க பெறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன்றது ஒரு பணவீக்கம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மோசமான ஒரு விளைவு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கீன்ஸ், மில்டன், ட்ரீட்மெண்ட் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகளை சொல்லியிருக்காரு. அதை 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலாவது பணவியல் முறைகள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிதியியல் முறைகள், மூணாவது இதர முறைகள். பணவியல் முறைகள்னா என்னன்னா மானிட்டரி மெஷர்ஸ், கெய்ன்ஸும் மில்டன் ஃப்ரைட்மேனும் சொல்லியிருக்காங்க. பணவியல் முறை நாட்டின் மைய வங்கியினால் அமல்படுத்தப்படுகிறது. மைய வங்கினா நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப அது என்ன செய்யறாங்க பாருங்க, அவங்க சில வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. வங்கி வீதத்தை உயர்த்தல் அப்படின்னா என்னன்னா வங்கி வீதத்தை உயர்த்துறாங்க. இது என்ன ஃபர்ஸ்ட் முதலாவது பணவியல் முறைகளை இதெல்லாம் சொல்றோம். மானிட்டரி மெஷர்ஸ்ல வங்கி வீதத்தை உயர்த்துறாங்க, சந்தையில அரசு பத்திரங்களை விற்கிறாங்க, ரொக்க இருப்பு வீதத்தை உயர்த்துறாங்க மற்றும் சட்டபூர்வமான நீர்மை வீதத்தை உயர்த்துறது, நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துறாங்க, கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துறாங்க, மீள் வாங்கல் விகிதம் ரெப்போ ரேட், அப்புறம் திரும்ப மீள் வாங்கல் விகிதம் ரிசர்வ் ரெப்போ ரேட் இதெல்லாம் உயர்த்துறாங்க. இதான் என்னன்னா உங்களுக்கு பணவியல் முறைகள். மானிட்டரி மெஷர்ஸ்ல இந்த 6 பாயிண்ட். These measures are adopted by the central bank of the country. They are என்னன்னா பாருங்க, இப்ப நான் சொன்னது அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துக்கு. இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட், பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துறது, சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட்ல
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சேல் பண்றாங்க செக்யூரிட்டிஸ். ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ CRR. அடுத்தது ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR. கன்சூமர் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் ஹையர் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ், higher repo rate and reserve repo rate. The second one, fiscal measures. அப்படின்னா நிதியியல் நடவடிக்கை. Fiscal policy is now recognized as an important instrument to tackle an inflationary situation. பணவீக்க சூழ்நிலையை கட்டுப்படுத்துறதுல நிதி கொள்கை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. பணவீக்கத்துக்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகள்ல அரசு செலவினங்களை குறைக்கணும், பொதுமக்கள் இருந்து கடன்களை பெறுறது, வரி விதிப்புகளை விரிவாக்குவது, இதன் மூலமாக இதான் நிதியியல் நடவடிக்கைகள். என்ன பண்றாங்க பாருங்க. The major anti-inflationary fiscal measures are reduction of government expenditure, public borrowing and enhancing taxation. இதான் ரெண்டாவது மெத்தடு. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் அதர் மெஷர்ஸ். அதர் மெஷர்ஸ் என்னன்னா இதர நடவடிக்கைகள். இதர நடவடிக்கைகள் குறுகிய கால நடவடிக்கைகளா இருக்கலாம், நீண்ட கால நடவடிக்கையா இருக்கலாம். அப்படியே அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க அதர் மெஷர்ஸ்ல. அதுல குறுகிய கால நடவடிக்கை பாத்தீங்கன்னா பொது விநியோக முறையின் கீழே நியாய விலை கடைகள் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குறது. இந்தியாவில எப்போதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுதோ அப்போதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படா வண்ணம் தடுக்கப்படுகிறது. ஷார்ட் டர்ம் மெஷர்ஸ் கேன் பி ரிகார்ட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் த்ரூ ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், ரேஷன் ஷாப்ஸ். ரேஷன் ஷாப்ஸ் ஓபன் பண்ணி இந்தியாவில் என்ன செய்யறாங்க, ஷார்டேஜ் ஆஃப் பேசிக் குட்ஸ் has been felt, the government has resorted to import so that inflation may not be triggered. அடுத்து லாங் டர்ம் வந்து நீண்டகால நடவடிக்கை என்னன்னா பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துறாங்க. பொது விலை மட்டத்துடனும் வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பு கொண்டிருக்கும் கூலி பொருட்களின் உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதாகும். நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை அடையும் நோக்கினில் சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்தும் விதமாக நடப்பில் உள்ள சில நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். லாங் டர்ம்ல என்ன செய்யறாங்க பாருங்க. accelerating economic growth especially of the wage goods which have a direct bearing on the general price and the cost of living. அதிகமா துரிதமான வளர்ச்சியை உண்டாக்குறதுக்காக உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துறது, சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்துவதன் மூலமாக நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்தல். இதன் மூலமாக என்ன பண்றாங்க, இதெல்லாம் முக்கியமான நடவடிக்கைகள். how to control inflation. And the next one, பணவாட்டம், மீள் பணவீக்கம் மற்றும் தேக்கவீக்கம். பணவாட்டம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ரொம்ப விலைவாசி குறையிறது, குறைஞ்ச பண அளிப்பு, வேலை இல்ல, இதெல்லாம் பணவாட்டத்தின் முக்கியமான இயல்புகள். ரொம்ப மோசமான, கிட்டத்தட்ட இப்ப நம்ம இருக்கிற நிலைமை தான் இது. பணவாட்டத்தின் போது விலைவாசி குறைதல்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளை வாங்க முடியாது. ஏன்னா நுகர்வோருக்கு விரும்பத்தகுந்த ஒன்றாக அது இருந்தாலும் அக்குறைவு உற்பத்தியும் வேலை வாய்ப்பையும் குறைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால் முழு வாய்ப்புள்ள நிலையில விலைவாசி குறைந்தால் அது வருமானம் மற்றும் வேலையின்மையின் விரும்பத்தகாத விளைவினை ஏற்படுத்திவிடும். இதான் பணவாட்டம். இதுல சொன்னீங்கன்னா எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் டிஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் பிரைசஸ், ரெடியூஸ்ட் மணி சப்ளை அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். Though falling prices are desirable at the time of inflation, such a fall should not lead to the fall in the level of production and employment. But if prices fall from the level of full employment, both income and employment will be adversely affected. அடுத்தது டிஸ்இன்ஃப்ளேஷன், மீள் பணவீக்கம். வேலை வாய்ப்பினை பாதிக்காத வகையில கடன்களை தவணை முறை கொள்முதல் முறைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தினை குறைத்து வருவது மீள் பணவீக்கம். இந்த மீள் பணவீக்கத்தை பின்வருமாறு வரையறுக்கலாம். வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை தான் மீள் பணவீக்கம்ன்றது. டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் is the slowing down the rate of inflation by controlling the amount of credit, அது என்னது bank loan, higher purchase available to consumers without causing more unemployment. The disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the country. அடுத்து பாத்தீங்கன்னா stagnation அப்படின்னா என்னன்னா தேக்க வீக்கம். பொருளாதார வளர்ச்சியில தேக்க நிலை, வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலையாகும். Stagflation is a combination of stagnant economic growth, high unemployment and high inflation. அப்படியே எல்லாம் தேக்க நிலை அடைஞ்சிருது. அவ்வளவுதான். இதான் அடுத்த டாபிக் பிசினஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள், வணிக சுழற்சி. வணிக சுழற்சின்னு பார்க்கும்போது ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும், சீரான அளவுல அமையும். இவ்வகை தான் நம்ம என்ன செய்யறோம், வணிக சுழற்சி அல்லது வியாபார சுழற்சி
ட்ரேட் சைக்கிள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இதை சொல்றோம். வணிக சுழற்சியின் பொருள் வந்து வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் அளவுகளே வணிக சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். வணிக சுழற்சி ட்ரேட் சைக்கிள்னா the economic activity in a capitalist economy will have its periodic ups and downs. The study of these ups and downs is called the study of business cycle. Ups and downs na ஏற்ற இறக்கங்கள் இருக்கு வணிகத்திலையும். அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். meaning of trade cycle. The trade cycle வந்து refers to oscillations in aggregate economic activity, particularly in employment, output, income, etc. It's due to the inherent contraction and the expansion of the elements which energize the economic activities of the nation. இப்ப இந்த சுழற்சியில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளிகள் வர்றதுனால இது தீவிரத்தன்மை கொண்டது. இதன் செயலாக்க நிலைகள் எல்லாமே மாறுபட்டது. இதோட இலக்கணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, டெபினிஷன் எடுத்துட்டீங்கன்னா, உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையோற்றோர் சதவீதத்தையும் கொண்ட நல்ல வணிக காலங்களை, குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிப சூழல் ஆகும் அப்படின்னு கீன்ஸ்ன்றவரு சொல்லியிருக்காரு. வணிப சூழலை பத்தி நீங்க டெபினிஷன் படிச்சீங்கன்னா கீன்ஸோட டெபினிஷன் அப்படியே எந்த விதமான இதுவும் எழுத்துக்கள் மாற்றாம நீங்க அதை எழுதணும். முக்கியமா a trade cycle is composed of periods of good trade characterized by rising prices and low unemployment percentages, alerting with the periods of bad trade characterized by falling prices and high unemployment percentages. குட் ட்ரேடு, பேட் ட்ரேட் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குட் ட்ரேட் என்ன பண்ணுதுன்னா ரைசிங் பிரைஸ் அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி பேட் ட்ரேட் கேரக்டரைஸ்ட் என்னன்னா ஃபாலிங் பிரைசஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆஃப் ஃபாலிங் பிரைசஸ் அண்ட் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் பெர்சன்டேஜஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த பிக்சர் பாருங்க, இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல என்ன ப்ராசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள 4 பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பூம், செகண்ட் ரெசிஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. அதுதான் இந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா வணிக சுழற்சியிலையும் விட்டு நோக்கும் பொழுது 4 கட்டமா பாக்குறோம். பூரிப்பு, பின்னிறக்கம், மந்தம், மீட்சி. அந்த பிக்சர் எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் டைம், ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா லெவல் ஆஃப் ரியல் அவுட்புட், அதுல நடுவுல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இங்க பாருங்க, அப்ஸ்ல வந்து இந்த கோட்ல நீங்க என்ன எழுதுறீங்க, வளர்ச்சி, போக்கு, அவ்வளவுதான். growth, ட்ரெண்ட், அவ்வளவுதான். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ஆரோஸ் போட்டு இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா மேல பார்க்கும்போது பூம் பீரியட் இருக்கு, அப்புறம் அப்படியே கீழ இருந்தே போவோம். இதுல இருந்து பார்க்கும்போது பின்னிறக்கம், பின்னிறக்கத்துல இருந்து மீட்சிக்கு போறோம். மீட்சியில இருந்து மறுபடியும் அடுத்தது பின்னிறக்கம், மீட்சி. இங்க மேல பாத்தீங்கன்னா செழிப்பு, பூரிப்பு, செழிப்பு, பூரிப்பு. அப்படின்னா என்னன்னா 4 லெவல்ல இதை நம்ம பாக்குறோம். இதுல பூரிப்பு கட்டம்னா என்னன்னா நீண்டகான இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேல் பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து முழு வேலைவாய்ப்பு நிலையை தூண்டுவது வணிக சூழலின் வளர்ச்சி கட்டம் எனப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம், வட்டி விகிதங்கள் எல்லாம் உயரும். வங்கி கடன் தேவைகள் உயரும். பொதுவாக அனைத்து தரப்பினரிடமும் நம்பிக்கைகளும் உயரும். வளர்ச்சி கட்டத்தில் உச்சத்துல பூரிப்பு நிலை தோன்றும். இந்த பூரிப்பு நிலையில அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்ச நிலையில் இருக்கும். இதுதான் பூம் பீரியட். பூம் பீரியட்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே உச்ச நிலையில இருக்கு, எல்லாமே உயர்ந்திருக்கும். உற்பத்தி உயர்ந்திருக்கும், பணம் உயர்ந்திருக்கும், கூலி, லாபம், வட்டி விகிதம் எல்லாமே உயர்ந்திருக்கும். The full employment and the movement of the economy beyond full employment is characterized as boom period. எல்லாமே நிறைவா இருக்கு பாருங்க, full employment இருக்கும். During this period there is hectic activity in the economy. Money wages rise, profits increase and interest rates go up. The demand for bank credit increases and there is all round optimism. எல்லாம் ஒரு நல்ல ஒரு பூம் ஒரு ப்ராஸ்பரிட்டி பாஸா இருக்கும். அதான் அந்த படத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா அது தெரியும். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பின் இறக்கம்னா என்னன்னு சொல்றோம்னா இறங்குது, ரெசிஷன். வளர்ச்சியின் உச்சத்துல பூரிப்பே மேல் நோக்கி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா பொருளியல் நடவடிக்கைகள் அடுத்ததாக கீழ் நோக்கி திரும்புது. அந்த ஆரோ போட்டிருக்கு பாருங்க, பூரிப்பில் வெடிப்பு நிலை ஏற்பட்டு நடவடிக்கைகள் பின்னோக்கி திரும்புவதை தான் பின்னிறக்கம் அப்படின்றோம். அப்போ நல்ல பூரிப்புல இருந்து பின் இறங்குது. அப்ப பார்க்கும்போது உற்பத்தி, பணக்கூலி, லாபம், வட்டி விகிதம் எல்லாமே குறையும். மேல சொன்னது எல்லாமே குறைச்சு போட்டுறணும். நிறுவனங்கள் தோல்வி அடையும். வணிகர்கள் அகலக்கால் வச்சு வணிகத்தை விரிவாக்கி விட்டதா நினைச்சு என்ன பண்றாங்க, ரொம்ப அகலக்கால் வைக்கணும்னா என்னன்னா ரொம்ப முன்னாடி போயிடவங்க அப்படியே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல
அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவநம்பிக்கைகள் தோன்ற ஆரம்பிக்குது. இதன் காரணமாக முதலீடு பெருமளவு குறையுது, உற்பத்தி வருமானம் எல்லாமே குறையுது. பங்கு சந்தையில பாத்தீங்கன்னா விலை வீழ்ச்சி. அதன் காரணமாக பெரும் அச்சம் உருவாகும், வணிக நடவடிக்கைகள் சுணக்கமடையும், மக்களின் நீர்மை விருப்பம் அதிகரித்து பணத்தை ரொக்கமாக கையில் வைத்துக் கொள்ள விரும்புவதால் பணச்சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பிக்கும். பின் இறக்கம்ல என்ன பண்றாங்க, பூரிப்புல இருந்து அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி எல்லாமே குறைய ஆரம்பிச்சு வணிக நடவடிக்கைகள் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கும். சுணங்கி விடும் அப்படின்னா என்ன, அப்படியே நின்றுது. அந்த மாதிரி நேரங்களில் மக்கள் என்ன செய்யறாங்க, பணத்தை முதலீடுலாம் செய்யாம தன் கையில ரொக்கமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பணச்சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இதுக்கு நம்ம ரெசிஷன் அப்படின்றோம். ரெசிஷன்னா என்னன்னா the turning point from boom condition. டர்னிங் பாயிண்ட், பூம்ல இருந்து திரும்பி இறங்குது. This happens at a higher rate than what was earlier. Generally failure of the company, bank bursts the boom and brings pass of recession. Investment drastically reduced, production comes down, income and profits decline. There is panic in the stock market and business activities show signs of dullness. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோ. டல்னஸ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சொன்னேன் பேங்க் பர்ஸ்ட்ஸ், டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ப்ராஃபிட்ஸ் டிக்ளைன், இந்த பேனிக் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை உண்டாக்கி பரிதாபகரமான நிலைமை. இந்த ஸ்டாக் மார்க்கெட், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டல் ஆயிருது. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ரைசஸ் அண்ட் மணி மார்க்கெட் பிகம்ஸ் டைட். அடுத்த தேர்டு ஒன்று பாத்தீங்கன்னா மீட்சி. தேர்ட் மந்தம். இந்த மந்தம்னா அதுல என்ன மந்தம்னா இதுல பார்த்தோம்னா மந்தம் ரெசிஷனுக்கு அடுத்து வருது டிப்ரெஷன் அப்படின்னு. தேர்ட் டிப்ரெஷன், இதுல மந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த டிப்ரெஷன் பீரியட்ல என்ன நடக்கு பாருங்க. டியூரிங் டிப்ரெஷன் the level of economic activity becomes extremely low. Firms incur losses and closure of business becomes a common. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மந்தம்னா வணிக சுழற்சியின் மூன்றாவது கட்டம். பின்னரக்கத்திலிருந்து இன்னும் கீழே போகுது. மந்த காலத்துல பொருளாதார நடவடிக்கைகள் இயல்புக்கு கீழே மிகவும் தீவிரமாக குறைந்து வரும். During the depression, the level of economic activity becomes extremely low. அப்ப நிறுவனங்கள் நஷ்டமடையுது, மூடப்படுது, இதெல்லாம் வேலையின்மை ஏற்படுத்துது, வட்டி, லாபம், கூலி எல்லாம் ரொம்ப குறைஞ்சாயுது. விவசாயிகளும் கூலி வேலை செய்யறவங்களும் அதிக பாதிப்புக்குள்ளாராங்க. வணிகர்களுக்கு கடன் வழங்குவதில் வங்கிகள் தயக்கம் காட்டுது. வணிக சுழற்சியின் மிக மோசமான கட்டம் மந்தம் தான். அப்ப ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வாங்குற ஆட்கள் இல்லாதனால கிடங்குகளில் தேக்கமடைய செய்யும் மந்தத்தின் கீழ்நிலை தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறு ஒருவர் மிக ஆழமான தொட்டிக்குள்ள ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, ஆழமான தொட்டிக்குள்ள தவறி விழுந்துட்டாருன்னா அது பிறர் உதவி இல்லாம அவரால் வெளியே வர முடியாது, எளிதில் அவரால் மீள்வதோ. அது போல பொருளாதார நடவடிக்கை ஏனாது பாருங்க. மந்த நிலையின் ஆழத்துல விழுந்து விட்டா வெளியே உதவியின்றி தானா மீள நிலையாத ஒரு இயலாத நிலையை தான் தொட்டின்ற கருத்தை இதுக்கு சொல்றோம். இப்ப மந்தம்ன்றது எழுதும் போது நீங்க அந்த தொட்டின்ற வார்த்தையை மறந்துடாம நீங்க அதை சொல்லணும். அக்ரிகல்ச்சர் கிளாஸ், வேஜ் ஏர்னர்ஸ் would be worst hit. Banking institutions will be reluctant to advance loans to businessmen. Depression is the worst pass of the business cycle. Extreme point of depression is called trough. Trough-na parunga idhula enna, because it is a deep point in business cycle. Already na sonna example neenga idhula eludhalam. Any person fell down in deep could not come out from that without others' help. Similarly, an economy fell down in trough could not come out from this without external help. The Keynes advocated that autonomous investment of the government alone can help the economy to come out from the depression. இதை உங்க வெளியே வரதுக்கு அரசாங்கத்தோட உதவி இல்லாம எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்க முடியாது. அடுத்து லாஸ்ட் ஒன், ரெக்கவரி, மீட்சி. மந்த நிலையில இருந்து மீட்சி வருது. மந்தத்துல இருந்து பொருளாதார நடவடிக்கைகள் என்ன ஆகுது பாருங்க, மேல் நோக்கி திரும்புகிற நிலை தான் இந்த மீட்சி. After a period of depression, recovery sets in. This is the turning point from depression to revival towards upswing. It begins with the revival of demand for capital goods.
என்ன ஆகுதுன்னா பாருங்க, டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ்னா என்னன்னா, அரசாங்கம் வந்து தன்னிச்சை முதலீடுகள் பொருளாதார நடவடிக்கைகளை மேல் நோக்கி திரும்ப ஊக்கம் அளிக்குது. அரசாங்கத்தோட தன்னிச்சையான செயல்படுகிற முதலீடுகள். அப்ப முதலீடுகள் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளில் ஏற்படும் வருமானம் பொருட்களுக்கான தேவையை மெதுவாக உயர்த்துகிறது. கிடங்குகள்ல தேக்கமடைஞ்சிருந்த பொருட்கள்லாம் காலியாக தோங்குது. இதனால தனியார் முதலீடுகள் மெதுவா அதிகரித்து பொருளாதார நடவடிக்கைகளான வேலை வாய்ப்பு, உற்பத்தி, வருவாய், கூலி, லாபம் ஆகியவை மீட்சி பெறுகின்றன. இந்த பீரியட் என்னது? டிப்ரெஷனுக்கு அடுத்து வர பீரியட். ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் ரெக்கவரி செட்ஸ் இன். திஸ் இஸ் த டர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷன் டு ரிவைவல். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி. தன்னிச்சையான முதலீடுகள் சமுதாயத்தை என்ன பண்ணுது? நல்ல ஒரு பாதைக்கு திருப்பி விடுது. த டிமாண்ட் ஸ்லோலி பிக்ஸ் அப். கொஞ்சம் கொஞ்சமா தேவைகள் அதிகரிச்சு and in due course the activity is directed towards the upswing with more production. உற்பத்தி அதிகமாகுது, லாபம் கிடைக்குது, வருமானம் உயருது, wages, employment. Recovery may be initiated by innovation or investment or by government expenditure. இந்த நாலுமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சைக்கிள். இந்த கொஸ்டின் 5 மார்க்ஸ்ல இருக்கு. இந்த 4 பாயிண்ட் ஈஸியா நீங்க இந்த படம் வரைஞ்சு ஈஸியா படிச்சுக்கலாம். செழிப்பு பூரிப்பு, செழிப்பு பூரிப்பு அந்த சைடு. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா பின்னிறக்கம் மீட்சி, பின்னிறக்கம் மீட்சி, தொட்டி மந்தம், அது ரெண்டும் எழுதிட போறீங்க. இந்த படத்தை வரைஞ்சு இந்த கொஸ்டினை நீங்க எழுதிருங்க. இந்த நோட் ஒரு முதல் பாடத்துல இருந்து என்னென்ன எழுதணும்ன்றது நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா இது கேட்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் வாணிப சுழற்சியின் கட்டங்களை இது வரும். பூரிப்பு, பின்னிறக்கம், மந்தம், மீட்சி. இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பூம், ரெக்கவரி, பூம், ரெசிஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி அப்படின்றத பார்க்கணும். கடைசியில சம்மரி அப்படின்னா என்னன்னா, தொகுப்புரையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது பணம் மத்திய அரசு பணம் மத்திய வங்கியாலும் நாணயங்கள் மத்திய அரசாலும் வெளியிடப்படுகிறது. வங்கி வைப்புகள் வணிக கூட்டுறவு வங்கிகளால் ஏற்படுத்தப்படுகிறது. பணத்தின் தேவையானது பல்வேறு காரணிகளாகிய வருமானம், விலைமட்டம், வட்டி வீதம் போன்றவைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பணத்தின் தேவையானது பல்வேறு காரணிகளாகிய வருமானம், விலைமட்டம், வட்டி வீதம் போன்றவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. Summary. Currency is created by the RBI and Union government. Bank deposits are created by commercial banks and cooperative banks. The demand for money is determined by a number of factors such as income, price level, interest rate, etc. That's all. 5th lesson over ஆகுது. 5 லெசன் முடிச்சாச்சு. இதெல்லாம் நீங்க இனிமே இதெல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன படங்கள் இருக்கோ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நோட் போட்டு இந்த படங்களை வரைஞ்சு இந்த படத்துக்கு கீழே இருக்க அந்த விளக்கங்களை நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா நம்ம வரும்போது கரெக்ட் அதுக்கு மார்க்ஸ் உண்டு. அதனால நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம படங்களை வரைஞ்சு, டயக்ராம்ஸை வரைஞ்சு அதோட வரைபட விளக்கங்கள் எழுதுங்க. இதுல இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி இதை நீங்க கண்டிப்பா நல்லா இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். இது பார்ட் டில இருக்கு பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த பாசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். முக்கியமானது. அப்புறம் எஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன். இந்த பாடத்துல இருக்க எல்லா 5 மார்க்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஷார்ட் ஆன்சர்ஸும் படிச்சிருங்க. 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். இது 6ஆம் பாடம் பேங்கிங், வங்கியியல் பாடம். மிகவும் முக்கியமான பாடம். நீங்க ஆல்ரெடி காமர்ஸ்ல நீங்க படிச்சது, வணிகவியல்ல படிச்சதே தான் பேங்கிங். அதுல இருக்க பாயிண்ட்ஸும் இதுல எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம போக போறோம் அடுத்தது. இப்ப இதோட இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.